வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க குருவே. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த ராசி ஜாக்பாட் அந்த ராசி ஜாக்பாட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே பெரிய ஜாக்பாட். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு குரு பயிற்சினாவே சுபம், முழு சுப கிரகம் குரு அப்படின்னு சொல்லுவோம். சனி பயிற்சினா கொஞ்சம் பயப்படுவோம், ராகு கேது பயிற்சிக்கு பயப்படுவோம். குரு பயிற்சினாவே மங்களகரம், ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நல்லது எதுவும் சொல்ல போகிறாங்கன்றது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று என்னென்னா, இந்த பராபவ வருஷத்துக்கு, இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு தான். சரிங்களா? இந்த குரு ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குதுன்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பார். அதாவது கொஞ்சமாக அள்ளி கொடுக்குறத இந்த தடவை கொட்டி கொடுப்பார். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ஜாக்பாட். மூணாவது என்னன்னா, குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறாரு. ஸோ கடகத்துள்ள வர்றாரு, மீனத்தெல்லாம் பார்க்க போகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப ரேர் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதை வந்து எவ்வளவு முக்கியமாக எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்க போகிறோமோ அதை நம்ம திறமை. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறதுனால எல்லாம் நடக்குமான்றதுனா இல்லை, எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சிக்கிட்டு உடச்சி முன்னேறவும் பிஸ்தா. அவ்வளோதான் விஷயம். உண்மை அதுதான். நான் சொல்கிறதுனால நடக்க போகிறதில்ல. எது இதில் எங்கெங்கெல்லாம் வழி இருக்குது, எந்த கதவை தட்டினா திறக்கும்ன்றதை சொல்ல போகிறேன். யார் தட்டி கதவை திறந்து புதையல் எடுக்க போகிறீங்கன்னு உங்கள் அதிர்ஷ்டம். இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதில் ஓவராலாக நம்ம வந்து பொதுவாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. குரு பகவானாவே மெயினாக பார்க்குறது கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு யோகம் எப்படி இருக்குது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள அந்யோன்யம் எப்படி இருக்குது, குழந்தை பிறப்பு. குழந்தை தருது குரு பகவான் தான். நிறைய பேர் சுக்கிரன் சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஆசை தருது, குழந்தைய தருது குரு பகவான் தான். வேலையில் ப்ரொமோஷன், உயர்வு, பெரும் பணம், சின்ன பணம் இல்லை பெரும் பணம், அதை தருது குரு பகவான் தான். நம்ம நிறைய விஷயம் வந்து தப்பாக கண்டிப்பாக காசுனா சுக்கிரன் நினச்சிக்கிறோம். காசுனால வர சந்தோஷம், சின்ன சின்ன காசு சிற்றின்பம் சுக்கிரன், பெரும் காசு பெத்த லாபம் அதெல்லாம் குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெத்த லாபம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, ஃபாரின் ட்ராவல் முக்கியமாக அடிக்கடி போயிட்டு வர ட்ராவல், சந்தோஷமாக போயிட்டு வர ட்ராவல், இதெல்லாம் குரு பகவான். இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குது, எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணால் இது கை கூடும் நம்மளுக்கு. இன்னொன்று கூட சின்ன தாந்திரிக பரிகாரங்கள், இல்லை சின்ன வீட்லேயே வாழ்வியல் பரிகாரங்கள் சின்னதாக என்னென்னா பண்ணால் நம்ம ரெகுலராக பார்க்குற கிளைண்ட்ஸுக்கு தெரியும். நான் நிறைய சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் சொல்லுவேன். இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணால் நான் ஜெயிக்கலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம். நம்மளுடைய 3ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டு உள்ள குரு பகவான் போகிறார். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, 4 உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது வந்து மேஷம்ன்றது நெருப்பு வீடு, ஆண் வீடு. செவ்வாய் வீடுன்றதுனால இந்த லேண்டு வாங்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வண்டி வாகனம் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் எப்படின்னா ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி. நான் வண்டி பிராண்டு பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். யாருக்கெல்லாம் வண்டி வாங்கணும், வீடு வாங்கணுமோ அவங்க எல்லாமே இதில் வாங்கலாம். ஒன்று. இன்னொரு அடிஷ்னல் டிப்ஸ் சொல்கிறேன். யார் உங்களுக்கு இதில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. மெயினாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் வந்து அம்மா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. கேட்டு பாருங்க. அதாவது பணமாவோ இல்லை ஏதோ ஒரு உதவியோ, இல்லை அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கணும். நம்ம மேஷத்தில் இருக்கவங்களுக்கு என்னைக்கு அப்பா ஆயிருக்கு, எப்போ பார்த்தாலும் முருகன் ராசி சிவனோட சண்டை போட்டுருக்கும்போது நம்ம அப்பாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு கேப்பு விழுந்து, பாசம் இருக்கும் ஆனால் ஒரு கேப்பு விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம மூவ் பண்ணுறது அம்மா மூலியம் தான் மூவ் பண்ணுவோம். இந்த தடவை பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு வந்து உங்களுடைய அடுத்து 8ஆம் வீட்டெல்லாம் பார்க்குறாரு. அப்போது வந்து மற்றவங்க கிட்டேருந்து வர உதவிகள், வெளியே இருந்த ஏதாவது அவமானம், பிரச்சனை இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 6 மாதமாகவே பார்த்தீங்கன்னா என்னமோ சரியில்லையே, ஏதோ இடிக்குதேன்ற மாதிரியே இருக்கும். என்னன்னு நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபார்மாக தெரியாமல் ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டியில் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சனி பகவான் ஆரம்பிச்சிருக்காரு, விரைய சனி வேற. கையில் இருந்த காசை தண்ணியாக செலவாயிட்டு இருக்கு. எதுக்கு செலவாகுது தெரியாமல் செலவாயிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சரியாகும். வெளியே இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வரும். மெயினாக என்ன மாதிரி விஷயம்னா, ஸ்பவுஸ், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ
அவங்க சைட்லேருந்து வர காசுகள் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சில பேர் வந்து ஒய்ஃப் வீட்டிலேருந்து அந்த சொத்துக்கு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க. இல்லை சில பேருக்கு அந்த அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஹஸ்பண்டு மேஷ ராசி ஜென்ரலாக சொல்கிறேன். மேஷ ராசி வந்து ஊருக்கு உழைக்கிற ராசி. ஊருக்கு நிறைய பேர் கொடுத்துருவாங்க. அது சொல்லுவாங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு புடைக்கவே தெரிலங்க, அவருக்கு வர வேண்டிய சொத்தை அவர் கேட்டு வாங்க மாட்டாருன்னு. இந்த டைம்லலாம் நீங்கள் அதாவது உங்கள் ஸ்பௌஸ் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப் கிட்டே பேசி அவங்க மூலியமா வர காசுகளை வர வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டைமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இன்னொன்று, வேறு எதனா பிரச்சனைகளோ அவமானங்களோ இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் குறையிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, உங்கள் 10ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா தொழில் முன்னேறும். மேஷத்தில் நிறைய பேர் தொழில் முனைவராக இருப்பாங்க. ஏன்னா மேஷ ராசின்றது என்ன சொல்லுவாங்க, காவல் ராசின்னுவாங்க, கவர்மெண்ட் ராசின்னுவாங்க, காவல்துறையில் இருப்பாங்க, செக்யூரிட்டிஸ் ஜாப்ஸில் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஐடிலேயே இருந்தீங்கன்னா கூட இன்வெஸ்டிகேஷன், சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொன்று சொல்கிறேன், தொழில் முனைவராக இருப்பாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. அதுவும் திருப்பி பிராண்டு பேர்லாம் சொல்லாமல் தெரியல, முனியாண்டி விலாஸ், நிறைய நீங்கள் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வச்சுருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு பிஸ்னஸ் வளரும். பிஸ்னஸ் வந்து சூப்பராக வளரும் உங்களுக்கு இப்போ, சரிங்க? ஏன்னா 10ஆம் இடம் நல்லாயிருக்கு, இது பிஸ்னஸ் வளரும். இன்னொன்று, 12ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து நல்ல செலவாயிருக்கும்ல காசு, அந்த செலவுகள் கம்மியாகும் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து செவ்வாய் வீடுன்றதுனால ஃபாரின் போகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் யாராவது போக முடியாமல் ஏதாவது தடங்கள் இருந்திருந்தா, இல்லை போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ ட்ரை பண்ணலாம். அதாவது யாரெல்லாம் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மாஸ்டர்ஸ் பண்ண போகிறேன், பிஹெச்டி பண்ண போகிறேன், படிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை சார் நான் வேலையில் இருக்கேன், வேலை ஸ்தானம் வேறு இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் எனக்கு வந்து ஏதாவது அப்ராடுக்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா ஷார்ட் டேர்முக்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி போகணுமா போயிட்டு வரலாம். நிறைய மேஷம் நிறைய பேர் கல்யாணம் ஆச்சு, நம்மக்கிட்டே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுலேயே என்கிட்ட கேட்ட அதாவது கல்யாணத்துக்கு நாள் குறித்து, சாந்தி முகூர்த்த நாள் குறித்து, இப்போ ஹனிமூனுக்குலாம் டேட்டு குறித்து தர அளவுக்கு ஆகிடுச்சு. அவ்வளோ ஜனம் வந்து அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஹனிமூன் ட்ரிப்ஸ் அப்ராடு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இப்போ நம்ம ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்தோம், நிறைய ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ், ஹனிமூன் டூர்ஸ் மாதிரிலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு நிறைய, சரிங்களா? ஸோ ஹனிமூன் போகிறவங்க, இந்த மாதிரி வெளிநாடுகள் போயிட்டு வரவங்க தாராளமாக போகலாம். இதை ஒன்றும் பெஸ்ட்டாக, சார் இதெல்லாம் முடிஞ்சு போய் சார் 2 குழந்தை ஆகிடுச்சு, அதெல்லாம் செட்டில் ஆகிடுச்சு, வேறு அடுத்த விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு யாரா கேட்டிங்கன்னா, உங்கள் பிஸ்னஸை வந்து வெளிநாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா சூப்பரான டைம், சரிங்களா? இந்த வெளிநாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, உங்கள் ப்ராடக்ட் வெளிநாட்டுகளில் கொண்டு போகிறது, இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வரது, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சுப்பிரமணியர், முக்கியமாக திருச்செந்தூர் முருகன் சரியான பவர்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு வாங்க, போயிட்டு தேர்ஸ்டே போங்க, வியாழக்கிழமை போங்க. ஏன்னா இது குரு பயிற்சி டைமில் வியாழக்கிழமை போயிட்டு வியாழக்கிழமை நைட் அங்கே தங்குங்க. எவ்வளோ தூரம் கோவில் பக்கத்து, ஏன்னா இப்போ பீச்சில் எல்லாரெல்லாம் படுக்க முடியாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. வியாழக்கிழமை அங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் படுத்துட்டு வெள்ளிக்கிழமை திருப்பியும் அவரை பார்த்துட்டு, முக்கியமாக வெள்ளிக்கிழமை வள்ளி குகையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க, வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனை அமையும். ஸோ உங்கள் ராசிக்கான, உங்கள் ராசி லக்னத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்த்தோம், சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர், அதாவது ஒரு ராசி ஒரு லக்னம் 1 கோடி 2 கோடி பேர் இருக்கீங்க, சரி? தமிழர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் வச்சு இன்னும் சில விஷயங்கள் மாறும். மெயினாக என்னென்ன சொல்லியிருக்கோம், குரு பகவான்றவர் இருக்கிற பயிற்சிகள்லேயே குரு பகவான் தான் நிறைய நல்ல விஷயம் அள்ளி கொடுக்குறவர். ஸோ ஓவராலாக உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், திருமணம் பற்றி, குழந்தை பேர், உங்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வெளிநாட்டுக்கு யார் ட்ராவல் பண்ணலாம், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், எதிரிகள் தொல்லை யார் கம்மியாகும், கடன் எவ்வளோ சீக்கிரம் அடையும், இந்த மாதிரி பொதுவான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேள்வி இருக்குது, சார் எனக்கு ஒன்றும் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கன்சல்டிங் எடுக்க இன்னும் ஷார்ப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது தான் குறிப்பிட்ட கடவுள்கள், குறிப்பிட்ட கோவில்கள் உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லுவேன். ஏன்னா சில குபேரஸ்தானம்லாம் இருக்கும்,
ஜாதகத்தில் குபேரஸ்தானம் இருக்குது. அதாவது நம்ம குபேரன் கோயிலுக்கு பணம் போயிட்டு வந்தால் பணம் வருதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்போது சிவபெருமான் தரமாட்டாரா, விஷ்ணு தரமாட்டாரா, முருகர் தரமாட்டாரா? எல்லாரும் தருவாங்க. நம்ம ஜாதகத்துக்கு குபேரஸ்தலம் எங்கே இருக்குது, கோவில், குபேர கோவில் நம்ம ஜாதகத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும். சரி, இது ஒன்று. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த குரு பேச்சை ஒன்றும் நான் ஸ்ட்ராங்காகணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போடும். எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு போட போட குரு பகவானுடைய ஆற்றல் அவ்வளோ வரும் உங்களுக்கு. மஞ்சள் மூக்கடலை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடும். நீங்கள் அதாவது மற்றவங்களுக்கு அன்னதானமும் கொடுக்கலாம், நீங்களும் அதிகமாக சாப்பிடலாம். குழந்தை பிறப்பு இருக்கவங்களாம் அந்த லட்டு பூந்தியெல்லாம் கொடுங்க. முக்கியமாக அனாதை ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கோ, இல்லை பெரியவங்க வயசானவங்க ஆதரவற்றோர் இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் லட்டு பூந்திலாம் கொடுக்கவும் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பகவான், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சகல நல்லதும் தரும். இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷத்தோட ராஜா குரு. சரிங்களா? அவர்தில் குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் உச்சம் பெறுறாரு. மீனம் வீட்டை அவர் குரு வீட்டையே பார்க்குறாரு. அதனால் நிறைய நல்லது இருக்குது. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோங்க. இந்த குரு பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். சனி பயிற்சி பற்றி கிளாஸஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே ஒரு பொதுவான தகவல். ஏன்னா சொன்ன ஒரு ராசியில் இருக்கிறது 2 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஜாதகம் தான் நம்ம தனியாக சொல்ல முடியாது. அதாவது பொதுவான விஷயங்கள் சொல்கிறோம். இதை தாண்டி சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்தந்த விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கி விளையாடினா தான் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட ஜாதகம் கொடுங்க, இன்னும் சிறப்பாக சொல்லுவோம். இதை நம்ம சொல்கிற இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், நான் நிறைய தானியங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய கலருங்க யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன், நிறைய நறுமணங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண இந்த குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு ஜாஸ்தியாக வர இன்னும் நல்லா வளருவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறாங்க, குரு பார்வை கோடி நன்மை. ஒன்று குரு கிரகம் உங்களை பார்க்குறாரு, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, இதெல்லாம் சரி. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு உங்கள் குருமார்கள், உங்கள் டீச்சர்ஸோ, இல்லை நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களே, இப்போ நம்ம ஆஃபீஸில் சில பேருக்கு எனக்கெல்லாம் கிடச்சிருக்காங்க. என்னுடைய மேனேஜர்ஸ் எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அவங்களும் குரு தான். நமக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான். இப்போ இந்த வீடியோ, இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு சீனியர் அஸ்ட்ராலஜர் இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை முடிச்சிட்டும் இப்போ நான் போக போகிறது என்னோட குருவை பார்க்க தான். குருவோடைய பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்க நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. சரி, அதனால் கோவிலில் இருக்கிற குரு பகவான் மட்டும் குரு இல்லை, நம்மளுக்கு சொல்கிற எல்லாருமே குரு. உங்களால் நேரில் போய் பார்க்க முடியலன்னா கூட எதனா ஒரு குருமார்கள் ஃபோட்டோ, ராகவேந்திராரோ இல்லை பெரியவாவோ இல்லை கனகப்பட்டியாரோ, உங்களுக்கு எந்த குருமார்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி, பூஜை ரூமில் மாட்டியும் நீங்கள் வழிபடலாம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த சித்தர்கள் வழிபடணுன்னா நான் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண இந்த குரு பயிற்சி எல்லாம் அல்ல குருவோடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்துறார்.